So question number 14 பார்க்கலாம். Exercise 5.1 question 14. So question number 14 பாருங்க. Discuss the continuity of the function f where f is defined by. இதுவும் continuity-யை டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க. ஆனா அவங்கள பர்டிகுலரா எந்த பாயிண்டையும் கொடுக்கல, மென்ஷன் பண்ணல. f of x is equal to 3 if x is lies between 0 to 1, 4 1 less than x less than 3, 5 if 3 less than or is equal to x less than or is equal to 10. ஸோ அவங்க பர்டிகுலரா எந்த பாயிண்டையுமே மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல கண்டினியூ செக் பண்ணுங்கன்னு கொடுக்கல. ஸோ கொஸ்டின் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த கண்டினியூட்டியை டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்காக தான் சொல்றது நம்பர் லைன் போட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாயிண்ட்ல கண்டினியூட்டி செக் பண்ணணும் அப்படிங்கிற கிளியர் ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 14 பார்க்கலாம். The function f of x is equal to 3 if 0 less than or is equal to x less than or is equal to 1. 4 if 1 less than x less than 3. 5 if 3 less than or is equal to x less than or is equal to 10. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம நம்பர் லைன் போட்டு பார்க்கலாம். இதுல வரக்கூடிய பாயிண்ட்ஸ் பாருங்க. 0ங்கிற பாயிண்ட் வருது and 1 அந்த நம்பர் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கோங்க and 3 and 10. என்ன நம்பர்ஸ் கொடுக்குறாங்களோ அது அசெண்டிங் ஆர்டர்ல. 0க்கும் 1க்கும் இடையில the function takes 3. in between அது equal to 0ஆவும் இருக்கும், equal to 1 and in between f of x is equal to 3 and 1 less than x less than 3. actually 1 3 include ஆகாது. so in between this gap f of x is equal to 4 and 3 to 10. so 3 10 ரெண்டு include ஆகும். so in between f of x is equal to 5. so இப்போ இந்த இடத்துல நம்பர் லைன்ல மார்க் பண்ற பாயிண்ட்ல எல்லாம் கண்டினியூட்டி செக் பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம ஃபங்க்ஷன் எங்க டிஃபைன் ஆயிருக்கு அந்த இடத்துல தான் கண்டினியூட்டி செக் பண்ண முடியும். ஆக்சுவலி நம்ம செக் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா 1 3. ஸோ 1 3 மட்டும்தான். எதுக்காக அப்படின்னு சொன்னா ஸோ அட் த பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுக்கும்போது 1க்கு லெஃப்ட் வேர்ட்ல ஃபங்க்ஷன் இருக்கு, 1க்கு ரைட் வேர்ட்ல ஃபங்க்ஷன் இருக்கு. அட் த பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லும்போது 3க்கு லெஃப்ட் வேர்ட்ல 3 மைனஸ் சொல்றோம் இல்லையா, 3க்கு லெஃப்ட் வேர்ட்ல ஃபங்க்ஷன் இருக்கு, 3க்கு ரைட் வேர்ட்ல ஃபங்க்ஷன் இருக்கு. நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்காம 0 10 எல்லாம் எடுத்து எழுதணும்னா 0க்கு லெஃப்ட் வேர்ட்ல ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகவே இல்லை, நம்ம 10க்கு ரைட் வேர்ட்ஸ்லயும் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணல. ஸோ அப்போ நீங்க நம்பர் லைன் போட்டு பார்த்துட்டீங்கன்னா எந்தெந்த பாயிண்ட்ல கண்டினியூட்டி செக் பண்ணணும் அப்படிங்கிற கிளியர் வியூ, கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கண்டினியூட்டி செக் பண்ண போகிற பாயிண்ட் 1 and 3. So at x is equal to 1, so left hand limit x tends to 1 minus f of x is equal to limit x tends to 1 minus. so 1க்கு லெஃப்ட் வேர்ட்ல ஃபங்க்ஷன் வந்து 3 தான். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இல்லை, எக்ஸுங்கிற வேரியபிள் இல்லை. எக்ஸுங்கிற வேரியபிள் இருந்தா நம்ம புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஹெச் அப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்க டைரக்டா ஆன்சர் எழுதிடலாம், 3ன்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதிடலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ இஸ் 3. So now right hand limit x tends to 1 plus f of x. so 1 plus na 1க்கு ரைட் சைடு, limit x tends to 1 plus. so 1க்கு ரைட்ல நம்ம ஃபங்க்ஷன் வந்து 4. so இந்த ஃபங்க்ஷனுமே ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இல்லை, எக்ஸுங்கிற வேரியபிள் கொடுக்கல. சப்போ டைரக்டாவே 4 அப்படிங்கிறது ரைட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ. திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கும் பொழுது தே ஆர் நாட் ஈக்குவல், சேமா இல்லை.
So left hand limit is not equal to right hand limit. So என்ன conclusion கொடுக்கலாம்னா, therefore f of x is discontinuous at x is equal to 1. So f of xங்கிறது x is equal to 1 அப்படிங்கிற பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூட்டியா இருக்கு அப்படிங்கிற கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். ஸோ அடுத்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து 3ங்கிற பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். At x is equal to 3. இதுல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் x tends to 3 minus f of x is equal to limit x tends to 3 minus. So 3க்கு லெஃப்ட் வேர்டு பாருங்க, f of x is 4. ஸோ இங்கே நம்ம சப்ஸ்டியூஷன் போட தேவையில்லை, இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ டைரக்டா ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ அடுத்தது ரைட் ஹேண்ட் லிமிட் x tends to 3 plus f of x. Limit x tends to 3 plus 3 ஓட ரைட் சைட்ல ஃபங்க்ஷன் என்ன? இட் இஸ் 5. ஸோ இந்த 5 கூட கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ டைரக்டா ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ இஸ் 4, ரைட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ இஸ் 5. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தே ஆர் நாட் சேம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட். ஸோ வி கன்க்ளூட் தட் f of x is discontinuous at x is equal to 3. x is equal to 3ங்கிற பாயிண்ட்லையும் அது டிஸ்கண்டினியூஸா தான் இருக்கு. இந்த கன்க்ளூஷனை கொடுத்துடலாம்.